இங்கே ஒரு தடையே இருந்தது. நான் நினச்சேன் ஜெபம் வைக்க முடியாதுன்னு. பரவாயில்ல, பிசாசு நம்மளை வெள்ள பார்க்குது இல்லையா? அதனால தான் சொன்னக்கு பக்தி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் ஓகே, வந்துட்டீங்க, வெரி குட், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓகே, இன்றைக்கு நம்ம எதை நான் தியானிக்க போகிறோம் என்றால் ஆதியாகமத்திலே 48ஆம் அதிகாரம் வைத்துக் கொள்ளுது. ஜெனிசிஸ் சாப்டர் 48. ஓகே, இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஜேக்கப்ஸ் blessing of Joseph and his son. அப்படின்னா யாக்கோப்புடைய பிள்ளை ஜோசப் இல்லையா? ஜோசப்புடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஜோசப்போட பிள்ளைகள்னா 2 பேர். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகள் யோசப்பு ஜேக்கப் கொண்டு வர்றது பார்த்தோம். அப்ப எப்படி ஜேக்கப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஜேக்கப்புக்கு என்ன, அவங்கள உடல்ல வந்து ஒரு பாதிப்பு இருக்கு. என்னது உடம்புல? ஜேக்கப் இதெல்லாம் ஆதிலே உள்ளது. ஆபிரகாம் அப்படி டக்குன்னு வந்து அவருக்கு என்னது? கண் பார்வை, ரைட். வயசான பிறகு கண் பார்வை தெரியாது, மங்கள். ஓகேயா? அதனால தான் ஜோசப்பிட்ட கூப்பிட்டு பிள்ளைகளை கொண்டு வா, ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு. 2 பேர் குழந்தைகளும், ஒருத்தர் வந்து எப்ராஹிம், இன்னொருத்தர் வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? யோசப்போட 2 மகனுங்க. இவர் ஜேக்கப் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஒன்று வந்து எப்ராஹிம் சொல்லுவாங்க. எப்ராஹிம். முன்னத்து வந்து மனாசே வந்து மூத்தவன், எப்ராஹிம் இளையவன். ஆனா இளையவனை கொண்டாந்து வலது கை எது வைப்பாரு? யாரு? ஜோசப். மனாசே இடது கை பக்கமும் வலது பக்கம் தம்பி கொண்டாந்து வைப்பாரு. அப்ப அவர் கூப்பிட்டு சொல்லுவார், கொண்டு வா ஜோசப். ஜேக்கப் சொல்லுவார் ஜோசப்பிட்ட, பிள்ளைகளை கூட்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை தான் என்ன ராஜ்யம், யூதியா ராஜ்யம் வந்து இப்ராஹிம் உள்ள வரும். ஓகே, அது கதை வேற, அது பெருசு. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, தாவீதுக்கு முன்பதாக, see, before David said the Lord is my shepherd, Jacob experienced and telling how God has blessed him. அப்ப தாவீதுக்கு முன்பதாக சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்றாரு, தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்றாருல. அப்ப தாவீது பிறகுதான் எதுல படிக்கிறோம்? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். எதுல? the Lord is my shepherd. verse 1. ஓகே, அதுல இருக்கு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாருன்னு. தாவீது சொல்வதற்கு முன்பதாகவே யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த ஒரு அனுபவத்தை அவரு இங்க சொல்றதை நாம் பார்க்கின்றோம். என்ன அப்படி அனுபவத்தை கூறுகிறார்? தன்னுடைய அனுபவத்தை எதை குறித்து கூறுகிறார் என்று பார்ப்போம். ஆனால் அப்ப பாருங்க, அவருக்கு என்ன அவர் நினைச்சாருனாக்கா, அவர் நினைச்சதெல்லாம் he thought everything, whatever freedom came by his own effort. அப்படின்னா அவர் நினைச்சுக்கிட்டாரு தன்னுடைய எல்லாவற்றையும், எல்லாமே சுதந்திரம் எல்லாம் தன்னுடைய முயற்சினால தான் வந்ததாக இவர் நினைத்து கொண்டது. அது ஒரு காலகட்டம். ஆனால் இவர் என்ன சொல்றார்? அது பிறகுதான் அவரு ரிலாக்ஸ் பண்றாரு. அது பிறகுதான் அவரு என்ன உணர்கிறார் என்றால், அதெல்லாம் தேவனிடமிருந்து வந்தது. See, sometimes we'll feel that that's my effort, my strength and my power. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், என்னுடைய திறமையினாலும், என்னுடைய படிப்பினாலும், என்னுடைய பலத்தினாலும், என்னுடைய எல்லாவற்றையும் என்னால தான் வந்தது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கு.
இல்லையா? எல்லாம் என்னால தான் வந்தது என்று அவர் நினைத்து இருக்கிற காலத்துல அது பிறகு அவர் என்ன சொல்றாரு, ஆனா அவர் அவர் பிறகுதான் அவர் நினைக்கிறாரு, உணர்கிறாரு, அது எல்லாமே ஆல் கேம் பை தி லார்ட், எல்லாமே கர்த்தரால் வந்தது என்று அவர் நினைக்கிறார். அவர் சொல்றாரு, சம்டைம்ஸ் we also like that. சில வேளையில நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதான் நினைப்போம், என்னோட முயற்சினால வந்தது இல்லை. தேவனோட அனுகிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பலமும், தேவனுடைய பாதுகாப்பு இதெல்லாம் இல்லைனாக்கா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் வீலாக நமக்கு வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் தான் எந்த காலகட்டத்தில் வந்தாலும் தேவன் தான். பிறந்த நாள் முதல் நான் இன்று இருக்கிற வரையிலும் தேவன் தான் என்னோடு இருந்தார் என்பது நிச்சயம். அது நம்ம உணரணும், நம்ம சிந்திக்கணும். அதுதான் இவர் ஜேக்கப் அப்படிதான் நினைக்கிறார். அவர் அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவர் செய்கின்ற கிரியைகளை நம் கண்களுக்கு சில வேலையில தெரியாது. See, whatever God is doing, we wouldn't know. நமக்கு ஆண்டவர் செய்யற காரியங்கள் நம்ம கண்ணுக்கு அது சரியாக தெரியாது. அப்ப தெரியாது, இது கடவுளால் தான் வந்தது என்று நமக்கு உணர முடியும். நம்ம நினைக்கிறோம் இது இயற்கை, ஏதோ வந்தது என்று. இல்லைங்க, எது நடந்தாலும் நம்ம பிறந்த நாள்களும் இது பாருங்க, என்னோட பிறந்த நாள் இல்லையா, என்னோட பிறந்த நாள் வச்சு, ஆனா அந்த பிறந்த நாள் இருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டோட கிருபை, ஆண்டோடைய ஆதரவு இல்லாவிட்டால் நான் உயிர் வாழ முடியாது, இருக்க முடியாது. எல்லாரும் தான் கர்த்தரோட கிருபை, ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவருடைய ஆதரவு இல்லாவிட்டால் நம்மளால வாழ முடியாது. அதுதான் யாக்கோபு அழகாக சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொரு காரியமும் பாருங்க, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும், see whatever we are doing at every moment, step by step, it all comes from God. எல்லாமே ஒவ்வொரு காரியம் நம்ம செய்வது படிப்படியாக விதவிதமாய் கிரியை செய்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது சில வேளையில நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, இப்படியெல்லாம் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆச்சரியமான ஒரு காரியங்கள் நடந்திருக்கும். அது கண்டிப்பாக அப்பதான் சொல்லுவோம், கர்த்தர் சோஸ்திரம், ஆண்டவர் செய்தார் என்று. ஆமாவா இல்லையா? சொல்லிருப்போமா இல்லையா? ஆமே, சொல்லியிருப்போம். என் வாழ்க்கை எவ்வளவு நடந்தது, ஓகே, நிறைய சொல்லலாம். ஓகே, ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்ப்போம்னா ஈஸியா அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய கையினால் அவரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு அந்த நாளில் பெரியவங்க ஆசீர்வாதம் கொடுத்தாங்களாக்கா, ஆசீர்வாதம். இப்பெல்லாம் பாக்குறீங்க, பெரிய காலுக்கு எல்லாம் விழுவுறாங்க. ஏன்? அந்த படிப்படியா அந்த ஆதியிலிருந்து வந்த சம்பவம், அந்த பழக்க வழக்கம். ஏக்கம் கிட்ட அப்படிதான் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. யாரு? ஜோசப்புடைய பிள்ளைங்க. அப்ப ஜோசப்புடைய பிள்ளைங்க அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நான் உங்களிடம் வாசிக்க விரும்புகிறேன். ஓகே, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் 15, 16 வாசிக்க நான் கேட்கிறேன். நான் கேளுங்க. 48, 15 and 16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதா கட்டளையிட்டான், அப்படியே 15, 16 அதானே தாண்டி சாரி. ஓகே, எடுத்த வாசிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். பாருங்க, அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, ஜேக்கப் சொல்றாரு, ஜேக்கப் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து. யோசேப்பை யார் ஆசீர்வதிக்கிறார்? ஜோசப்பை யார் ஆசீர்வதிக்கிறார்? அதான் யாரு? ஜோசப்பை யார் ஆசீர்வதிக்கிறார்?
ஜேக்கப், அதான டைட்டில் மாதிரி ஆரம்பத்தில் சொன்னேன், மறந்துட்டீங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். அப்ப ஜேக்கப் சொல்றாரு, என் பிதா ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்ட, அப்படின்னா அவங்க நடந்து வந்தத பாதையை வணங்கிய தேவனும், அவர்கள் அந்த தேவனை வணங்கின அந்த தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அப்ப ஜேக்கப் என்ன சொல்றாரு அப்படின்னு, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவனே எனக்கு ஆதரித்து வந்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, இன்று நான் என்ன பற்றி சொன்னேன், நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உயிரோடு வாழ்வது அது தேவனுடைய என்னது ஆதரவு. அதான் அவர் சொல்றாரு, தேவன் ஆதரித்து வந்தார் என்று சொல்லுது. 16வது வசனத்துல, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதருமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் என்பவர்களை பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றார். அப்ப ஜேக்கப் ஜோசப்புடைய பிள்ளைகள் 2 பேருக்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இப்ப எப்ராயிம் மனாசே, இவங்க 2 பேரு வீட்டுக்கு போனா பார்க்கலாம். அப்ப இவர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தொடர்ந்து இதுவரையிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப இவர் சொன்னது பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதல். அப்ப அவர் எவ்வளவு விசுவாசமா, எவ்வளவு நம்பிக்கையா அவர் சொல்றாரு, ருசித்து நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை. அதுதாங்க நம்ம நினைக்கணும். நான் பிறந்த நாள் வரை இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேனே, இது அது ஆண்டவருடைய கிருபை, இதே ஆண்டவருடைய ஆதரவு. ஆண்டவருடைய ஆதரவு இதெல்லாம் இல்லைனாக்க நான் உயிரை வாழ முடியாது. அப்ப நம்ம நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதுமே நம்ம அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அது நம்ம சிந்திக்கணும். ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவர் பிறந்த நாள் முதல் அவர் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்திருப்போம் அல்லவா? அவர் பாருங்க, அவர் பிறந்த நாள் முதல் அவர் வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று அவருக்கே தெரியாது. நம்மளும் அப்படித்தானே இருந்திருப்போம். நம்ம பிறந்த நாள் போது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படியாக இருந்திருக்கும், எப்படி இருக்குமோ என்று நம்ம நினைச்சிருப்போமா இல்லையா? ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குது? ஆசீர்வாதமாக இருக்குதா இல்லையா? கர்த்தருடைய ஆதரவுனால. கர்த்தருடைய ஆதரவு அவருடைய அனுபவம் நமக்கு இல்லைனாக்கா நம்ம இப்படியாக ஆசீர்வாதமா இருக்க முடியாது. But the day he born till now, God was comforting him. அதாவது அவன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அவனோடு ஆதரித்து வந்தார் என்பது இங்கு ஜேக்கப் அழகாக சொல்லுகிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஆக பிரியமானவர்களே, டுடே இன்னைக்கு today the day you were born till today, God was comforting you as a good shepherd. அதாவது இன்று அன்று நம்ம பிறந்த நாள் முதல் இன்று இந்நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஆதரவும் ஆதரித்து வந்த தேவனும் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அதுதான் இயேசு சொன்னாரு. இயேசு என்ன சொன்னாரு? மேய்ப்பன் சொல்லும் போது உங்களுக்கு டக்குனு வரணும். இயேசு என்ன சொன்னாரு? மேய்ப்பன் என்ன சொன்னாரு? நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார் இல்லையா? அதான் சொல்றேன், அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்தார். சோ இயேசு அவர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஆக நல்ல மேய்ப்பனாக இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் இல்லையா? ஆக ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு எப்படி தன் ஜீவனை கொடுக்கிறது போல ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார் என்று நான் அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்பது நிச்சயம். நம்மளை வழி நடத்துகிறார் என்று நிச்சயம். அவரை நம்மளை ஆதரித்துக் கொண்டு வருகிறார் என்பது உண்மை. அவரை நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதும் நம்ம
விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இந்த ஜேக்கப் நினைச்சான். அதுதான் அவர் நினைச்சாரு. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் என்னை ஆதரித்து வந்தார் என்று. அந்த ஆதரித்து வந்ததுனால அவனால மற்ற பேர பிள்ளைகளுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆக பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் ரொம்ப நல்ல மீட்பனாக இருக்கிறார்? ஏனென்றால் அவர் நம்ம மீது அதிகமாக அன்பு கூறுவதனால. Why he is good shepherd to all of us, to the world? Because he loves the world. அவர் நம்ம மீது அதிகமாக அன்பு கூறுவதனால, அவர் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்ததுனால தான் அவர் நமக்கு ஒரு நல்ல மீட்பனாக இருந்தார். அது போலதான் ஜேக்கப் சொன்னது போல தேவன் எனக்கு ஆதரிக்கிறார். ஆக அவருடைய ஆதரவுனால் நாம் வாழ்ந்து கொண்டு இல்லையா? ஆக அவருடைய ஆதரவுனால் மட்டுமில்லை, நமக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கிறது இல்லையா? அவருடைய ஆதரவுனால. So God was a good shepherd and he was carrying us the way born till today. நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறார் என்பது நிச்சயம். ஏனென்றால் அவர் நம்மளை நேசிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார், அவர் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மீது வைத்திருக்க அன்பு மட்டுமல்ல, கிருபை. He is graceful. அவர் கிருபையுள்ளவர். அவர் கிருபை நம்மளை மூடிக்கொள்கிறது. ஆக ஓகே முடிவாக பிரிமார்களே, நீங்க நினைக்கலாம், you might be thinking that there's nobody was comforting. என்னை யாருமே எனக்கு என் வாழ்க்கையில ஆதரவா இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை, எனக்கு உதவி செய்யறது யாருமே இல்லை. டோன்ட் வரி, கவலைப்படாதீர்கள். நீங்கள் எப்போ அன்று பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எப்படி ஜேக்கப் சொன்னது போல எனக்கு ஆதரவா இருக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொன்னது போல, அதே தேவன் நமக்கு ஆதரவா இருக்கிறார் இல்லையா? அதே தேவன் நமக்கு ஆதரவா இருக்கிறார். அப்படி இருந்த தேவன், பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்த தேவன் இனிமேலும் நமக்கு ஆதரவாக தான் இருப்பார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இனிமேல் வரும் காலகட்டத்தில் யார் நமக்கு ஆதரவு? வயதான பிறகு யார் நமக்கு ஆதரவு? தேவன் தான் கடைசி காலத்தில். ஆக பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இனிமேலும் ஆசீர்வதிப்பார். ஜேக்கப்பும் யோசேப்பும் எப்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல உங்களை